சரி, நன்றி. உணர்விக்கும் நம்மை சரியாசனம் வைத்ததா
நன்றி நன்றி நடராஜா சுப்பிரமணியம் அண்ணார்கள் நன்றி. தொடர்ந்து வாங்கோ. வணக்கம். மன்னிக்க வேணும் வாணி, ஒரு நிமிடம். ஒருக்கா ரூம்ல ஒருக்கா கிளியரா ஒருக்கா போட்டு விடுறீங்களா? உலங்க இல்ல கொஞ்சம் கிளியர் குறைவா இருக்கு, ஒருக்கா பாக்குறீங்களா? ஓகே 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 நன்றி நன்றி. அப்பதே வந்ததா முழுதும்? ஓ வந்தது. எங்களுக்கு பாடம் பண்றபடியா ஓகே. அந்த நகுல்ன்ற வடிவா வருது அதுக்கு. ஓகே நன்றி நன்றி. இன்றைக்கு
பாடம் கேட்டுக்கொண்டு இருக்கும் இப்ப சரி, நன்றி. உற்சாகமான வணக்கம். இன்றைக்கு நான் சகலகலாவள்ளி மாலையில் 9ஆம் நாளுக்காக 9ஆம் பாடலும் 10ஆம் பாடலும் பாட போகின்றேன். திருச்சிற்றம்பலம். சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றம் என்ன? நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? நிலந்தோய் புலைக்கை நிற்கு சரத்தின் பிடியோடு அரசன் நான நடை கட்கம் பாதம் போய்தாலே சகலகலா வள்ளியே. மண் கண்டவன் குடை கீழாக மேற்பட்ட மன்னருமன் பண் கண்டல விற்பனியற் செவ்வாய் படைப்போ முதலாம் விண் கண்ட தெய்வம் பல்கோடியுண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உள்தோ சகலகலா வள்ளியே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். வணக்கம். இனிய காலை வணக்கங்கள் அனைத்து நேர்களுக்கும் மற்றும் எனது அன்பான வாணிமாமிக்கும். இன்று நான் 7வது சகல கலா வள்ளி மாலை பாடலை பாட்டும் பொருளும் பொருளாய் பொருந்தும் பயனும் என்பார் கடை கண்ணல்காய் உளங்கொண்டு தொண்டர் தீட்டும் கனித்தமிழ் தீம்பாழமுதும் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப்படி சகனகனா வல்லியே சகனகனா வல்லியே. பாட்டு கேட்டுக்கொண்டு பன்னீர்களுக்கு இனிய உற்சாக வணக்கம். இன்றைக்கு சரி, உற்சாகம் கொஞ்ச நேரம் தான் காணும். தந்தாச்சு ஆல்ரெடி. நன்றி, வணக்கம். சரி, மக்கள் எழும்பிட்டாங்க போல தெரியுது. ஆறு மக்கள் எல்லாம் உற்சாக காலை வணக்கம். உற்சாக வணக்கம். வாங்க. அப்புறம் பின்பு கதைப்பம். இப்போது தேவாரம் பாட ஆக்கள் வந்திருக்கணும். தேவாரம் பாடுறதுக்கா சொல்ல போலாம். அப்படியாத்தான் நினைக்கிறேன். நகுலவடி நிக்கிறவழியா என்ற மனம் அப்படி சொல்லிட்டு. நீங்க என்ன மாதிரி தாங்களோட சின்ன ஒரு நவராத்திரி நிறைவு நாள்ல ஏதாவது ஒன்று தாங்கள? ஆம், நிச்சயமாக நகுலவடி சந்தாப்புறம் தலைவர். சரி, வாருங்கள். நகுலவதி தில்லைத்தேவன். வணக்கம். வணக்கம் வணக்கம். நாங்களும் இருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நானும் இன்றைக்கு இறுதி நாளாக ஒரு பாடலை நிறைவு நாள்ல ஒரு பாடல் தான். ஓ, சரஸ்வதி இந்த 3 சக்திகளையும் சேர்த்து. நீங்களே அந்த பேர்ல தானே இருக்கிறீங்கள், எல்லாம் 3 சக்திகளையும் வைத்துக் கொண்டு. எல்லாரும் அப்படித்தானே? இல்ல, இது உங்களோட பேர்லயே நித்தம் என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் கூப்பிடவே அதுல வருதுதான். கலைவாணி. சரி, நம்மளை இப்பதான் அனுப்பியிருக்கிறார். சரி, அவரை நான் பிறகு தருகின்றேன். தாருங்க நீங்க. நகுல் இல்ல, கவித். சரி. திருச்சிற்றம்பலம். ஜெய 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 சக்தி, ஜெய 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 சக்தி, ஜெய ஜெய அனுதினம் பாடி பணிந்தோம் ஜெகமங்கும் அமைதியைத்தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. திருத்தியும் இன்பமும் வாழ்வில் துறங்க தேவையெல்லாம் மறைய அம்மம்மா தேவையெல்லாம் மறைய பக்தி பெருகிட பாடியுருகிட பணிப்பாயன் பிளமை. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. 2 போக 3 அகல ஈஸ்வரி பரமருள்வாய். அம்மம்மா ஈஸ்வரி பரமருள்வாய்.
கரங்குவித்தோமினி காலை விடோமடி கருணையுடன் அணைப்பாய். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. காசினிலெங்கும் வேற்றுமை போக கருத்தினிலன் பெருள்வாய். அம்மம்மா கருத்தினிலன் பெருள்வாய். தேசுடன் வாழ காச்சடி காட்சி தேவியுன்னடைக்கலம் நாம். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. நமஸ்காரம் இருவினை கருத்தினி ஞால நல்லொளி தீபம் வைத்து. அம்மம்மா நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்வோம் நாளத்துக்கு அமைதியைத்தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. திருச்சிட்டம்பலம். நன்றி வாணி. நன்றி, வணக்கம். நன்றி. இன்றைய நாள் பொழுது விஜயதசமியில் எல்லா செல்வங்களும் எல்லா கலைகளும் எல்லா படிப்புகளும் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் வாழும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த முப்பெரும் தேவிகளை வேண்டி நாமம் வணங்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வாணி. நன்றி. ஆயுத பூசை முடிச்சிட்டீங்களோ? ஓ, நேற்று இன்றே தானே ஆயுத பூசை? அதான் சொல்றேன். ஓ, அது இரவைக்குத்தானே. இரவுல செய்யறது? காலையில? ஓ, இரவில தான் செய்யறவ. பின்ன மானம்பூ மானம்பூ எல்லாம் வச்சுக்கிட்டு எத்தனை மணிக்கு போறீங்க இப்ப மானம்பூ பாக்க? போயில 6:30 மணிக்கு. அப்படித்தான் நடக்கும் என்ன? ஓ, அது இப்பதான் நடக்கும். பூசை ஆகி இன்றைக்கு அந்த கும்பஞ்சரிச்சு இதுகள் எல்லாம் செய்து வாழ வெட்டுவேன். அதோட கேதார கௌரி பூசையும் இன்றைக்கு ஆரம்பம் விதரம். அப்ப நாளைக்கு ஆயுத பூசை செய்கிறார்களுக்கு விஜயதசமி. நாம் ஒன்றும் அறியோம் பராபரனே. கொஞ்சம் பேர் இன்றைக்கு அனுப்புகிறார்கள், கொஞ்சம் பேர் நாளைக்கு அனுப்புகிறார்கள். சில பேர் இலங்கை இந்தியாவில மழை பெய்தா கூட பிடிக்கணும் போல இருக்கு. இல்ல பிடிக்கணும். நான் பிடிக்கிறேன். இல்ல, நான் இங்க நடக்கிறது நான் எடுக்கிறது. நாங்கள் இங்க நடக்கிறதான் இங்க எல்லா கோயிலையும். இல்ல, ஆனா விரதம் பிடிக்கிறார்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். நாளைக்கு இன்றைக்கு கட்டாயம் இது வேதார பிடிச்சாதான் அந்த 21 நாள் 24ஆம் தேதி இன்றைக்கு ஆரம்பிக்கணும். இன்றைக்கு தொடக்கம். ஓ, சரி. எல்லாம் 1 2 3 தானே முடியுது. சரி, நாங்க இங்க என்ன நடக்குது? ஆனா ஒன்றுக்கு ஒன்றுதான் வாணி வந்து கொண்டு இருக்குது. இப்ப இந்த தீபாவளியோட டப்பண்டு கந்த சட்டியும் அதுக்குள்ளேயே தொடங்கும். அதுவும் 5 நாள் தான் கதைக்கணும். சரி, மக்களுக்கு நல்லதானே. உடம்ப கொஞ்சம் மெரிய பண்ணாம முன்கூட்டியே கொஞ்சம் சாப்பிடட்டும். சரி, நன்றி, வணக்கம். நன்றி. 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 இன்றைய நாள் எங்களுக்கு முன்னிய நலகமைய வாழ்த்துக்கள். நன்றி. வாங்க தவமல கல்விராஜன் அவர்களே, வணக்கம். வணக்கம் வாணி. தாமரைகள் எல்லாம் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், அதற்கும் வாழ்த்துக்களை கூறியபடி நான் கல்வி ராஜனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். என்ன மனம் அறிஞ்சு சொல்லி போட்டேன் நான் வந்தவுடன். நன்றி. ஆமா, நன்றி. நன்றி. நான் இந்த இட நேரத்தை எடுத்துக்கொண்டது வாங்கின அந்த பாடசாலையில அந்த 7 வயது பிள்ளைகளுக்கு இந்த வெள்ளத்தாமரை பொறிஞ்ச அது சொன்னதால அந்த பிள்ளைகளையும் இணைத்து நான் இந்த பாடலை சரஸ்வதி கவியம் எனது இணைத்து எனக்கு முக்கியமாக பிள்ளைகளை இணைத்து தான் இந்த பாடலை நிச்சயமாக அவர்கள் எல்லோருக்கும் அருள் கொடுக்க வேணும். இந்த பாடலை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆகவே அதை திருப்பி ஒருக்கா எழுதி பார்த்தேன், என்று அப்படியா படிக்க கூடாது என்பதற்காக. இன்று தமிழ் பாடசாலை. ஆமா, நீங்க முதல் சொல்லும் போது கேட்டுக்கொண்டேன், நிச்சயமாக பார்த்து கொண்டு தமிழ் மொழிச்சேவை கலாச்சார மன்றம் என்ன சொல்லி. ஆமா, ஆமா, அதான் தமிழ் அங்க வேலையிடம் மாத்திரம் டீச்சரும் 10 மணிக்கு அது இடம்பெறுகின்றது. ஆமா, நிச்சயமாக பார்த்து கொண்டிருப்பேன். அதுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நான் தேவாரத்தை தருகிறேன். வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியிலிருப்பாள் வெள்ளை
தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியிலிருப்பாள் கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள் உள்ளதாம் பொருள் தேடியுணர்ந்தே ஓடும் வேதத்தின் உள்ளொழல்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் தோறும் கள்ளமற்ற முனிவர்கள் தோறும் கருணை வாசக துள்பொருளாவாய் வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள். நன்றி, வணக்கம் வாணி. சிறப்பு, மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து வணக்கம். வணக்கம். பாருங்கள் சிவநாதன் அவர்களே, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி மோகன். வாங்க, உற்சாக வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் நல்ல நலம், நீங்கள்? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். சற்று உடல் நலங்கள் கொஞ்சம் குறைவுகளாக இருக்கும். குரலும் தெளிவு இருக்குமோ தெரியவில்லை, இருந்தாலும் நான் வருகிறேன். இருக்குதா தெளிவாக? நீங்க தான் சொல்லுவோம். ஆமா ஆமாம், பயணங்கள் அதுல கொஞ்சம் இதுகள் இருக்குந்தானே. இணைந்திருக்கிற எல்லோருக்குமே காலை வணக்கம். இந்த நவராத்திரி என்றவுடன் எனக்கும் ஒரு சிந்தனை வந்து விட்டது. இந்த காலம் ஒரு மிக மகிழ்வான காலம். ஏனென்றால் முத்தேவியரையும் வழிபடக்கூடிய ஒரு காலமாக எங்களுக்கு அமைந்திருப்பது இந்த நவராத்திரி. அதிலும் மிக முக்கியமாக இந்த சக்திகளின் வழிபாடு எங்களுக்கு எப்போதும் தேவை. ஒரு குடும்பத்துல நாங்கள் எடுத்தாலும் ஒரு இல்லாளின்ற பேச்சைத்தான் அதிகமாக முதலில் கேட்பார்கள். அதன் பின்னர் தான் தலைவனுடைய பேச்சை கேட்பதற்கு வருவார்கள். அவை அங்கேயே பெண்கள் தான் முன்னிலையில் நிற்பார்கள். அந்த வகையிலேயே அந்த வீரம், செல்வம், கல்வி இந்த மூவருடைய அருளும் எங்களுக்கு கிடைத்தால்தான் எந்த விடயத்தையும் ஒரு மனிதன் செய்யலாம் என்பது ஒரு ஐதீகம்தான். அது உண்மையில் தான் யதார்த்தபூர்வமாக ஆராய்ந்தாலும் அந்த வீரம் எங்களிடம் இல்லை என்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும். உடல்நல குறைவு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை இருக்கும். அதுபோல செல்வம், கல்வி எல்லாம் ஒன்றிணைந்த ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அவை இந்த வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். என்னை பொறுத்தவரை இந்த வழிபாட்டை நான் தமிழகத்தில் கண்டேன். இவ்வளவு தூரம் இந்த கோவில்களுக்கு செல்வார்கள், வழிபடுவார்கள். அதில் ஏதோ ஒன்று இருப்பதாகவே மனங்கள் சொல்லிக்கொள்ளும். அந்த மண்ணை அடையும் போது கூட அந்த மணியோசையும் அந்த இற வழிபாடும் அந்த மக்களிடம் எவ்வளவு தூரம் நம்பிக்கை பலத்தை ஏற்படுத்துது என்று பார்த்தேன். அதுபோல எங்களுக்கும் இங்கு வந்தால் எங்களுக்கு இந்த சூழல் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த காலங்களில நாங்கள் இந்த நவராத்திரி பூசைகளை வீடுகளில செய்து வழிபடுறதும், பிள்ளைகளுக்கு வீடு தொடக்குதல், அதை விட பிள்ளைகளும் அந்த கல்வி புத்தகங்களை வைத்து வழிபடுகிறது கூட உண்மையிலேயே சிறப்பான ஒன்று. இதனால் தான் நவராத்திரியை முன்னிலைப்படுத்தி பாடசாலைகளில், ஆலயங்கள், ஏனைய தொழில் நிறுவனங்கள் கூட இதை செய்வார்கள். அவை இன்று இப்போ நீங்க சொல்லி இருந்தீங்க நவராத்திரி பூசை, அங்க ஒரு பாடசாலை, இசன் பாடசாலை வருகிறது. அது கூட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் அந்த இறை வழிபாட்டை, அதாவது முத்தேவியரின் வழிபாட்டை அங்கு காணக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலை பாடசாலைகளில் இருக்கின்றது. அவை எனக்கும் இந்த நாள், இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக அமைய வேண்டும். அதே நேரம் 9வது நாள் வீட்டு பூசையும் நாங்கள் எல்லோரும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிள்ளைகள் இருந்து தேவாரம் பாடி இவற்றை இந்த நேரத்திலாவது பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம், பிரார்த்தனையாக செய்து கொள்ளலாம். நிச்சயம். மாலை நேரங்கள் எல்லா பிள்ளைகளும் இருப்பார்கள், அந்த நேரங்களில் செய்து கொள்ளலாம் எல்லோரும். அது எனக்கு ஒரு சிந்தனையாக சொல்ல வேணும் என்று வந்தது. மிக்க நன்றி வாணி. நன்றி. நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நகுலா சிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி. இப்பொழுது தினம் ஒரு திருக்குறள் வருகின்றார் கவிதாசன். இப்பொழுதுதான் அனுப்பப்பட்டிருக்கின்றது. சரி, நன்றி. லண்டன் நேரம் 12 மணிக்கு இடம் வருகின்றது. சிவ தர்சினி ராகவன் தொகுப்போடு இடம்பெறும் கேள்விச்சரம். பாருங்கள் கவித். வணக்கம். உற்சாகமான தமிழ் வணக்கம்.
மாற்றம் காணும் ஆண்டு 2022. மாணவ போற்றும் ஆசிரியர் மாதம். நாளும் ஒரு குரலாய் நான் உங்கள் கவி. அதிகாரம் 61 மடியின்மை என்ற அதிகாரத்திலே கடைசி 10வது குரல். திருக்குறள் படைப்பு 610. சரி, இன்றைய 10வது குரலை பார்ப்போம். குரல்: மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு. மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு. சரி, இன்றைய குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அதாவது பாருங்கள் என் அன்பான உறவுகளே, சோம்பல் இல்லாத மன்னன் அடையும் நல்ல பயன்கள் போலவே முயற்சி உடையவருக்கும் இருக்கும். இதைத்தான் மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு என்று மிகவும் அற்புதமாக எமக்கு உணர்த்தியிருக்கிறார் நம் தாத்தா குல்லாசாம் சென்னா போதகர் அவர்கள். எனவே சோம்பி இருந்தால் சோகம், உழைப்பவருக்கே உலகம் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகளாக அமையட்டும். நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். வாழும் மொழி வழிகாட்டு மொழி நமது தாய்மொழி. மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய அதிகாரத்தோடும் புதிய குரலோடும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கவி. நன்றி, வணக்கம். தமிழ் மொழியா முன்னினைவு. நன்றி, வணக்கம். கவித்துக்கு நிறைந்த நல்வாழ்த்துக்கள். உற்சாகம் அடைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவர் கவிதாசன் 610வது தினம் ஒரு திருக்குறளுடன் இணைந்திருந்த நேரம். நன்றி, வணக்கம். இன்று நவராத்திரி நன்னாளில் 9வது நாள் மிக சிறப்போடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சிந்தனை தந்தவர்கள், தினமர் திருக்குறள் மற்றும் சகலகலவல்லி பாடல்கள் தந்தவர்கள் எல்லோருக்குமே, நவராத்திரி பாடல்கள் தந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். மிக சிறப்பு உற்சாகமாகவே இருக்கின்றது. கலகலப்பாக கலையகம் அந்த மாதிரி இருக்கின்றது. சந்தோஷமாக. நன்றி, வணக்கம். நேரம் 9:28 நிமிடங்கள்.